இப்ப அமித்ஷா என்ன சொல்லிட்டு போனாரு அப்படின்னா, கட்சியை டெவலப் பண்றதுக்கு வேலை வந்து பார்க்கணும். அமித்ஷா வந்து டெவலப் பண்ணிட்டு போயிருக்காரு. என்ன டெவலப் பண்ணிட்டு போயிருக்காரு? தேசிய ஜனநாயக தலைமையில தான் கூட்டணி அந்த ஆட்சி தான் அமைக்க போகுது 2026ங்கிறத ரொம்ப ஆணித்தரமா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு அது பதில் கூட சேலத்துல முதலமைச்சர் பேசியிருக்காரு. அதெல்லாம் அப்புறம் வந்து பேசுவோம். இப்ப இதே ஒரு பெரிய டிபேட். அதிமுக நிர்வாகிகள், அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க, முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது அதிமுக தான் தலைமை வகிக்குது. அப்ப அதிமுக தலைமையில தான் கூட்டணி. அதிமுக ஆட்சி அமைக்க போது எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆகுறான்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நயினா நாகேந்திரன் கூட அது கூட்டணி ஆட்சி கிடையாதுங்க. கூட்டணி கட்சிகளோட ஒரு ஆட்சிங்கிறத டிஃபரெண்டா வந்து சுத்தி வளைச்சு சமாளிச்சாரு. ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இப்ப அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, 2024 ஆட்சி அமைக்க போது தமிழ்நாட்டுல பாஜக தான். இது எப்படி நான் எரியும்னு ஒரே நசுக்கா நசுக்கி விட்டுருக்காரு அமித்ஷா சொல்லிட்டு போனதெல்லாம். ஆனா வந்து 2026ல பாஜக ஆட்சின்னு எப்படி சொல்றாருன்னு தெரியல. ஏன்னா மத்தியிலே என்டிஏ ஆட்சி தான், அங்கேயே பாஜக ஆட்சி இல்ல, மைனாரிட்டி தான். இங்கேயே மைனாரிட்டியா இருந்தா கூட பாஜக ஆட்சி தான் அவர் சொல்லுவாராம். ஏன்னா அவர் அதிமுக பிடிக்கல, நயினா நாகேந்திரன் வந்து பிடிக்கல, யாரையுமே பிடிக்கல. இந்த கூட்டணியை நான் கலைச்சு விடுறேங்கிற மாதிரியே பேசியிருக்காரு. ஆமா, அது இன்னொன்னு என்ன சொல்றாரு, ஒரு படி மேல போய் அதிமுக எத்தனை தொகுதியில போட்டிடுதோ அதே மாதிரி பாஜக வந்து போட்டிடுங்க அப்படிங்கிறாரு. திமுக செம ஹாப்பியா இருப்பாங்க நேரம். அது வந்து என்ன ஓட் பர்சன்ட் இருக்கு, மக்கள்கிட்ட எவ்வளவு தூரம் செல்வாக்கு இருக்கு, எந்த தொகுதிகள்ல வெயிட் இருக்கு அப்படின்லாம் பார்த்து ஓரளவுக்கு நிக்கிறது இது. இப்ப 100 தொகுதிக்கு மேல பாஜக நிக்கும் அப்படின்னா யாருக்கு வெற்றியா மாறுங்கிறது இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே தெரியுது. ஒரு பக்கம் டிவிக்கே கூட சந்தோஷப்படுவாங்க, நாங்களும் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கோம், அவங்க நம்பிட்டு இருக்காங்கல்ல. வந்து அண்ணாமலை என்னன்னா ஒரு கலைச்சுற மூட்லயே தான் இருக்கிற மாதிரி பிஜேபிக்காரங்களே பேசுறாங்க. இல்ல, எனக்கு ரொம்ப நாள் அந்த சந்தேகம் இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை டைவர்ட் பண்றது இவர் தான். அரசுக்கு எந்த பிரச்சனை, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வந்தப்போ சாட்டையில் அடிச்சு அது எதுவுமே இல்லாம பண்ணாரு. இப்போ வந்து நாங்க தான் 100 தொகுதிக்கு மேல போட்டிடுவோன்றாரு. இது எல்லாமே திமுகவுக்கு சாதகமா இருக்க மாதிரியே இருக்கே. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, சாட்டையில் அடிப்பீங்கன்னு சொன்னது சாட்டையில் எதுக்கு அடிச்சுக்கிட்டாருன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த மாணவி நீதி கேட்டுதான். இப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பிஆர்ஓ நடராஜன் 50 லட்சம் ரூபா மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காரு, நோட்டீஸ் அமைச்சிருக்காரு அண்ணாமலைக்கு. ஏன்னா தேவையில்லாம என்னுடைய பேரை வந்து பயன்படுத்தி களங்கம் வந்து ஏற்படுத்தியிருக்காரு அண்ணாமலை அப்படின்ட்டு இருக்காரு. பட் அண்ணாமலை என்ன பத்தி சொல்லுவாருன்னு பார்ப்போம். ஏன்னா கோட்டூர்புரம் அந்த சண்முகமும் இவரும் வந்து பேசிட்டாரு குற்றச்சாட்டுலாம் கூட சொல்லியிருந்தாரு அண்ணாமலை வச்சிருந்தாரு. இதுக்கிடையில வந்து அவர் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அண்ணாமலை. தொகுதி பங்கீடு பத்திலாம் அதுல எழுதியிருக்காருன்னு ஒரு தனியார் நாளிதழ்ல ஒரு செய்தி வந்தது. அப்படிலாம் நான் எதுவும் எழுதலைங்கிறதையும் அண்ணாமலை மறுத்திருக்காரு. அதே மாதிரி குருமூர்த்தியும் கூட மறுத்திருந்தாரு, அந்த செய்தித்தாள்ல வந்த செய்தி எல்லாமே தவறு அப்படின்னு.